யாரெல்லாம் ரொம்ப நாளாக எலக்ட்ரிசிட்டி ஜாபுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா? இன்னத்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஆமாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வேலை வந்துருக்குங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் தாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 391. சேலரி பார்த்தீங்கன்னா 39,800 1,26,500. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 25 வேகன்சி 56,300 1,78,000 சேலரி. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் ஒரு வேகன்சி லெவல் 13 EPF. அக்கௌண்டன்ட் ஒரு வேகன்சி level 13 EPF including backlog vacancies. okay, vacancy for reservation for outstanding sport person or director சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/7/2025. அதர் கேண்டிடேட் SC ST இருந்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த டேட்ல வந்து உங்களுக்கு 32 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 42, எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 சொல்லிருக்காங்க. எஸ்டேட்டிவ் விடோ வந்து பாத்தீங்கன்னா 37. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மித்தது போஸ்ட்டுக்கலாம். இதே நீங்க BC BCM MBC இருந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 34. should not have completed 34. அதை பாத்துக்கங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 44, எக்ஸ் சர்வீஸ்மேன் 55, டெஸ்டேட்டிவ் விமன் பார்த்தீங்கன்னா 37. இதே நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 37, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 47, எக்ஸ் சர்வீஸ்மேன் 55, டெஸ்டிடியூவ் விடோ வந்து பார்த்தீங்கன்னா 37. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதர் திங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் will be given to the candidate who have completed the apprenticeship training in தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், சேம் 10th and 12th ஸ்டாண்டர்ட் along with a degree obtaining for passing சொல்லியிருக்காங்க. must have passed the final examination conducted by the Institute of Chartered Account of India for enrolling as chartered account சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர், மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ். அக்கௌண்டன்ட் பிகாம் ப்ரிஃபர்லி a pass in intermediate exam in chartered account சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் விஷன் இருந்தால் ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அப்ளைங் ஃபார் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அரசு ரப்பர் கார்பரேஷன். அக்கௌண்டன்ட் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அக்கௌண்டன்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸி. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி நோட்டிஃபை பார்த்தீங்கன்னா 1033. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து 615, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 418. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக பிரியுது. ஸோ 25 அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அதே மாதிரி 20 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா 391, அக்கௌண்டன்ட் வந்து 1, டோட்டலாக 418. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம எங்களோட சேனலில் எக்ஸ்பர்டைசர் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நன்றி.